மக்களே, பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது மக்களே. ஒரு பக்கம் லைவ்ல ஹெவியா சண்டை போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு பக்கம் அதை பார்க்கவும் டைம் இல்லை, ப்ரோமோ பார்க்கவும் டைம் இல்லை. எல்லாத்தையும் உங்களுக்கு நேரத்துக்கு கொண்டு வரணுன்ற அவசியம் தான். இந்த வீடியோவே டிலேவா வந்திருக்கும், மன்னித்திருங்கள். என்ன பண்றது, அடுத்து வரேன். அந்த ஹெவியான சண்டை போயிட்டு இருக்கு, அந்த பேட் டச் மேட்டர். அதுல கமருதீன் ஏகப்பட்ட வார்த்தைகள், அதுக்கப்புறம் பார்வதின்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் நேற்று நைட்டே வந்துச்சு. இருக்கட்டும், பொறுமையா போவோன்ற மாதிரி நினைச்சேன். சரி, இந்த ப்ரோமோ 2ல எனக்கு ஒருத்தர் மேல செம மாற்று கருத்து இருக்கு. அதை நான் தீவிரமா தான் பேச போறேன். சேனலுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ செகண்ட் ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது, ஓகேவா? அதுல சபரி வினோத்தை நாமினேட் பண்றாரு, சுவிக்ஷா திவ்யாவை நாமினேட் பண்றாங்க, கமருதீன் அரோரா, பார்வதி கமருதீன். ஓகே, இந்த 4 பேர் வராங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கமருதீனோட செக்மெண்ட் தான் வருது. சாண்ட்ரா போய் கமருதீனை நாமினேட் பண்றாங்க. ஓகே, பிரச்சனையை ப்ரொலாங் பண்ணிட்டு கொண்டுகிட்டே போறாரு அப்படின்றத கண்டிப்பா பிரச்சனையை கொலாங் பண்ணதான் செய்யறாரு கமருதீன். அதையும் அந்த பிரச்சனையை அவர் எப்ப எடுப்பாருன்னா, அவருக்கு யாராவது ஒரு மாற்று கருத்து எடுத்து வச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, திரும்ப வர முதல்ல இருந்து வாங்கடா, முதல்ல இருந்து ஸ்டார்டிங் பொசிஷன் போவோன்ற மாதிரி அவர் ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. மாற்று கருத்தே கிடையாது. அவர் பிரச்சனையை ப்ரொலாங் பண்றதே ஒரு வேலையா தான் கமருதீன் வச்சிட்டு இருக்காரு. ஒரு க்ளோஷர் கொடுத்து முடிச்சிடலாம். ஏன்னா இப்ப கூட எடுத்துங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், யாராவது அவருக்கு எதிராக ஒரு கருத்து வச்சிட்டாங்கன்னா, அவருக்கு முன்னாடி சொன்னது நீ அப்படி பேசினி அப்படின்னா அதெல்லாம் கன்க்ளூஷன் ஆயிட்டு இருக்கும். திரும்ப திரும்ப அந்த புதஞ்ச மேட்டரே எடுத்துன்னு வந்து வேலை பார்ப்பார். அவருக்கு வேற வழி இல்லை. ஸோ நீ என்ன சொல்லிட்டியா, நீ என்ன ஹர்ட் ஆகுறியோ அந்த மேட்டரை வச்சு அட்டாக் பண்ணுவேன் அப்படின்றதுக்காகவே கமருதீன் பண்ணுவார். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது, வேலிட். அடுத்து அரோரா கமருதீனை நாமினேட் பண்றாங்க. நீ ஒரு கருத்தை எடுத்து வச்சுட்டா அந்த கருத்துல மட்டும் பேசணும், மற்றதெல்லாம் டிவியேட் ஆகி ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னா அந்த கான்வர்சேஷன்ல மட்டும் பேசணும். அதை விட்டு டிவியேட் பண்ணிட்டு வேற எல்லாத்தையும் பேசுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நேத்து அரோராக்கும் கமருதீனுக்கும் ஒரு வீக்கெண்ட்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனையை மட்டும் பேசணும். அதை விட்டுட்டு துஷார் மேட்ரு, அந்த கதை, இந்த கதைன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பேசுறது யார் தப்பு? அது கமருதீனோட தப்பு. ஏன்னா அவர்கிட்ட பாயிண்ட் இல்ல, பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு ஜம்ப் பண்ணிடுவார். இங்க 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 மாறி மாறி ஜம்ப் பண்ணி போயிடுவார். ஸோ அந்த பாயிண்ட் இல்லைனாவே ஒரு கமருதீன் வளர்றது, தேவையில்லாம வார்த்தை விடுறது, அங்கிருந்து தேவையான போயிட்டு பழைய கதைகளை எடுத்துன்னு வந்து அவங்களை லாக் பண்ணும், அவங்களை எமோஷனலா பிரேக் டவுன் பண்ணணுன்றதுக்காக பண்றது. இது எல்லாமே பண்ணக்கூடிய நபர் தான் கமருதீன். அவர்கிட்ட ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்ட் வைக்க முடியாது. பார்வதி சொன்ன மாதிரி கான்வர்சேஷன் வந்தா பரவாயில்ல, அதுல நடுவில் அவர் பண்ற பிஹேவியரும் இந்த ஆக்டிவிட்டிஸும் நாட் குட் அப்படின்றது தான் பாயிண்ட். அந்த கருத்து மட்டும், இந்த டாபிக்னா அந்த டாபிக்ல மட்டும் பேசினா பரவாயில்ல. சம்டைம்ஸ் அவர் பண்றது அந்த டாபிக் அவர் மாற்ற மாதிரி இருந்தா அந்த டாபிக்கை மீறி போய் பண்றது தான் யதார்த்தமான உண்மைகள். அடுத்து பார்வதி வராங்க, கமருதீனை நாமினேட் பண்றாங்க. நான் அந்த ஃபீலிங்ஸ்ல விளையாடப்பட்டுட்டனோ அப்படின்ற தாட் வருது. எப்படி கமருதீன் என்னை வச்சு விளையாடிட்டானோ, இது 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க அவரை பிளேம் பண்ண ட்ரை பண்றீங்க, அவங்க உங்களை பிளேம் பண்ண ட்ரை பண்றீங்க. 2 பேருமே டேக் இட் அஸ் அக்கௌண்டபிலிட்டி. 2 பேர் மேலேயும் இது பிரச்சனை இருக்கு. நீங்களும் அந்த ஃபீலிங்ஸ் வேணும்னு போனீங்க, கமருதீனும் அந்த ஃபீலிங்ஸ் வேணும்ன்றதால வந்தாங்க. ஸோ இது 2 பேருக்கு நடந்த மியூச்சுவல் ஃபீலிங் தான். நான் அப்பத்துல இருந்து இருக்கிற ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கேன். இதுல 2 பேரும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துங்க. 2 பேருக்கும் மியூச்சுவலா நடந்த ஃபீலிங்ஸ். இவங்க அவன் மேல பிளேமோ போட முடியாது, அவன் இவன் மேல பிளேமோ போட முடியாது. அப்படி போட்டீங்கன்னா நீங்க பழி அவன் மேல போட்டு தப்பிக்க முயற்சி பண்றீங்கன்றதான் நான் பார்ப்பேன். பார்வதி தூக்கி அங்க கமருதீன் மேல போட்டாலும் அதுதான், கமருதீன் தூக்கி பார்வதி மேல போட்டாலுமே அதுதான். ஸோ அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இதுல 2 பேருக்கும் மியூச்சுவலா நடந்த விஷயம் தான். அப்ப 2 பேருமே மாத்தி மாத்தி பாதிச்சிருக்கீங்க அப்படின்றதான் பாயிண்ட். ஓகே, அடுத்து கானா வினோத் வந்து யாரு, சபரியை நாமினேட் பண்றாரு. சுபிக்ஷா வந்து சபரி வந்து சுபிக்ஷா வந்து சபரி. இப்போ ஃபர்ஸ்ட் வினோத் வரார், இதுதான் மெயின் கண்டெஸ்ட். இவங்க அங்கிருந்து வந்தேன் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, ஒரே மக்கள் தான். சார் தப்பு. கானா வினோத் அவர்களே, நீங்க இத்தனை நாளா வச்சிருந்த மொத்த ரெஸ்பெக்ட் இந்த இடத்துல காலி பண்றீங்க. அங்கிருந்துனா ஒரே மக்கள், இது ஒரே மக்களா இங்க பாக்குறது கிடையாது. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வேணா ஒரே மக்கள் அப்படின்றத சொல்லலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா வீட்டுக்கு வெளில எல்லாரும் ஒரே மக்களா பாக்குறது கிடையாது. அந்த பொண்ணு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஃபீமேலா அந்த வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில ஃபீமேலா போயிருக்கேன்றது வேற. அதை வந்து நீங்க ஒரே மக்களான்றதை நார்மலைஸ் பண்ண முடியாது. அது வேற, இது வேற. அதை மட்டும் அதுலயும் சொல்றாங்க, அந்த ஒண்ணு மட்டும் புடிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு ஏதோ அந்த பொண்ணு வந்த இதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தேடணும்னு நினைக்குதுங்க. அது தப்பு கிடையாது. இப்ப நீங்க கானா வினோத்ன்னும் போது நீங்க உங்களுடைய பாடல் சம்பந்தப்பட்டு வந்து நான் இவ்வளவு பட்டிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க மட்டும் அதை சொல்ல முடியுமா? நீங்க இப்ப இந்த கேள்வியை அந்த பொண்ணை பார்த்து கேட்கறீங்க. இப்ப அந்த பொண்ணை பார்த்து கேட்கும்போது நீங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வச்சுதான் நீங்க பண்றீங்க. அந்த பொண்ணு அந்த என்னால அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், அந்த மக்களுக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியும்ன்றத பண்றதுல தப்பு கிடையாது. இந்த ஒரு ரீசன் கானா வினோத் கொடுத்தது எனக்கு மிகவும் வருத்தம், மிக 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 வருத்தம். ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். இதை அக்செப்ட் பண்ணி என்னால ஏத்துக்கவே முடியல. அப்ப கானா வினோத் அந்த பாட்டை பத்தி பாடாம இருக்காரா, பாட்டை பத்தி பேசாம இருக்காரா?
சொல்லுங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு அந்த இதுவை பத்தி பேசுறாருன்னா இவரும் பேசுறாருல கானா இதுன்றது அவருக்கு வரதை வச்சு. ஆனா அந்த பொண்ணு அதை வச்சு மட்டும் ட்ரை பண்ணுது என்னெல்லாம் பண்ண முடியுது பாக்குதுன்றதெல்லாம் ரொம்ப தப்பு. யார் எப்படி கேம் விளையாடணும் அது அவங்க விருப்பங்க. அதை விட்டுட்டு இதை மட்டும் பண்ணக்கூடாது நீங்க சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அக்செப்டபிள். கானா வினோத் பண்ண ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தப்பு. எல்லாரும் இதை விஷயத்து பேசக்கூடாது. அது வீக்கெண்ட்லேயே விஜேஸ் வந்து பாராட்டுறாருன்னா அதுல பாதிப்பானாலும் சரி இதுவானாலும் சரி அந்த பொண்ணு தான் ஃபேஸ் பண்ண போகுது. அது எப்படி நீங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? அந்த பொண்ணு அந்த விஷயத்தை வச்சு பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது யார் ரைட்ஸ் இருக்கு? என்ன ரைட்ஸ் இருக்கு? அதெல்லாம் ரைட்ஸே கிடையாது. கானா வினோத் பேசுறது கம்ப்ளீட்லி நாட் அக்செப்டபிள் அந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து திவ்யா வந்து சுபிக்ஷா நாமினேட் பண்றாங்க. உங்களை பத்தி பேசும்போது மட்டும் ஏத்துக்கிற மனப்பான்மை நீங்க மட்டும் மத்தவங்களை பத்தி பேசும்போது ஏத்துக்கிற மனப்பான்மை மத்தவங்களுக்கு இருக்கணும். ஆனா உங்களுக்கு கிடையாது. எப்படி நீங்க குற்றச்சாட்டு மத்தவங்களை வைக்கலாம், அவங்க அக்செப்ட் பண்ணி நீங்க ஏத்துக்க மாட்டீங்களான்ற மாதிரி பேசி ரீசன் போடுறாங்க. இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன் பிளாஸ்டா இருக்கு. சில பல ரீசன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு கானா வினோத் பண்ண ரீசன்ஸ் எனக்கு மிகவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.